பலா மரத்துக்கு பேர் வைக்கலாம். அதாவது தேன் மாதிரி சுவை கொண்ட தேன் பலா, குண்டா இருந்ததுன்னா லட்டு பலா, இந்த மாதிரி கிராமப்புறங்களில் பேர் வைக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் பலாக்காய்க்கு அப்படி ஒரு பேரே கிடையாது. பலாவில் இனிப்பு இல்லாத பலாவை தான் நம்ம விரும்ப மாட்டோம். இனிப்பு வர்றதுக்கு வழி என்னவோ அதை சொல்லி கொடுத்துருக்கோம். புண்ணாக்கு என்னவோ அந்த புண்ணாக்கு கொடுத்தோன்னா சொல்லலாம் நல்லா பெருசாக வரும். அதுக்கு தான் அந்த ஊட்டச்சத்துக்காக அந்த மாதிரி சொன்னது. என் பலா தேன் மாதிரி இருக்கணும்னா மண்ணை கசப்பு தன்மையை உண்டு பண்ணணும். கனமாகவும் கொடுத்துடக்கூடாது. கனமாக கொடுத்தீங்கன்னா மரம் செத்துரும். ஏன்னா அது அக்னிக்கு தன்மை கொண்டது. சொல்லுங்க. இந்த மாதிரி உருண்டையா இருக்கு, இந்த மாதிரி கண்ணு எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி வாங்குறது? இல்லை பலாக்கண்ணா பொதுவாக வாங்கி வைக்கிறது அது வர்றது தானா, இல்லை இந்த மாதிரி உருண்டையா வேணும், நீளமா இருக்கிற மாதிரி காய் இருக்குது அந்த மாதிரி வேணும்னா என்ன பண்றது? ஐயா வணக்கம். நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. மரபு, அதாவது நம்ம விதைக்கண்ணு எல்லாமே மரபு சம்மந்தப்பட்டது. நாம் திருமணம் பண்ணி குழந்தை பிறக்கிறது நம்மள மாதிரியே இருக்காது. நம்ம முன்னோர்கள் மாதிரி தான் வரும். அதை நம்ம போய் அலட்சியப்படுத்த முடியாது. வர்றது எதுவோ இனிப்பை உண்டாக்குறதுக்கு வழியை சொல்லியிருக்கேன். அந்த வழிமுறையில் பின்பற்றுங்க, சிறப்பாக இருக்கும். சரி ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. இப்போ நம்ம ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். சரிங்க. தண்ணி நின்னா வறட்சி எவ்வாறு தாங்கும், எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி? ஐயா நல்லாவே பலாமரம் வறட்சி தாங்கும் ஐயா. என்ன செய்யணும்னா அந்த வறட்சி காலங்களில் இலைகளை உதிர்த்துரும், காய்கள் குறைச்சிடும். மழைகள் வரும்போது மீண்டும் அதை ஈடு கட்டிக்கும். பலாமரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் தான் ஐயா, கவலைப்பட வேண்டாம். எங்கள் ஊரில் 3 மாதம் தான் மழை இருக்கும். 6 மாதம் வரைக்கும், ஒரு 5 மாதம் வரைக்கும் நீர்ப்பதம் இருக்கும். சரி, தண்ணி ஊத்தாட்டியில் இருக்கும். ஆனால் வச்சா வரமாட்டேங்குது. மண்ணு என்ன மண்ணுங்க ஐயா? மண்ணு கரைசல் மண்ணு சுக்காமரம் உள்ள இருக்குது. அது இந்த வருஷம் போன வருஷம் தான் கண்டுபிடிச்சேன். அது வராது ஐயா. சுக்காமரம் தொட்டோன்னு வரல. இந்த பலாமரத்தை பொறுத்தளவுக்கு ஆணி வேர் உள்ளது, ஜல்லி வேர் இல்லை. ஜல்லி வேர் எது? தென்னை மரம் இருக்கு, பனைமரம் இருக்கு, இதெல்லாம் ஆணி வேர் கிடையாது. ஆனால் பலாமரத்துக்கு கண்டிப்பாக ஆணி வேர் 20 அடி வரைக்கும் கீழே போகும். அந்த ஆணி வேர் கீழே அந்த பாறை இருக்கிறதுனால அது நுழையல, அதனால அது இறந்து போகுதுங்க ஐயா. அதனால ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அந்த பகுதிக்கு அது ஏற்றதில்லை, அவ்வளோதான் ஐயா. மிக்க நன்றி. நன்றி ஐயா.